இப்போ துர்வாசர் முன்னாடி கொஞ்சம் நல்ல மூடில் இருந்தார்னு சொன்னேன் பாருங்க. இப்போ இந்த நல்ல மூடோட கூடிய துர்வாசர் ஒரு வாட்டி என்ன பண்ணியிருக்கார், கௌரவாள் வீட்டுக்கு போயிருக்கார், ஹஸ்தினாபுரத்துக்கு. அவரை பற்றி அந்த இடத்துல வியாசர் ரொம்ப அழகாக சொல்கிறார். அதுதான் வியாசர்னா சிம்பிள் ஸ்லோகம். உடனே இந்த மாகன் ஹர்ஷன் மாதிரி காம்ப்ளிகேட்லாம் பண்ண மாட்டார். அனுஷ்டுப் சந்தஸ் சிம்பிளாக சொல்கிறார். துர்வாசர் எப்பேற்பட்டவர், அவர் சாப்பாடு கொண்டுவான்னு கேட்குறான். சரி மெனக்கெட்டு எல்லாரும் வந்து கூட்டான் அது இது ஆளன் ஓளன் எதோ பண்ணின்னு வரா, எல்லாம் இலையெல்லாம் கொண்டு போட்டா. எனக்கு இப்போ பசி இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவான் அப்படிங்கிறார் ஒரு ஸ்லோகத்தில். எல்லாம் சாப்பாடெல்லாம் பரிமாறுன்னு சொல்லிட்டு பசி இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவார். சரி திடீர்னு வந்து சொல்லாமலே வந்து பசிக்கிறதும் பாரான். இதெல்லாம் அப்படியே ஒரே வரியில் எடுக்கிறார் வியாசர். அப்போது துரியோதனன் பாவம் பயந்துண்டே அவருக்கு உபச்சாரம் பண்ணிட்டு சொல்லியிருக்கான், இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நீங்கள் நம்ம மாத்துக்கு வந்தது, எனக்கு ஒரே ஒரு ஆசை சுவாமி. துர்வாசர் கேட்டார், என்னப்பா துரியோதனன்? எங்கள் அண்ணா யுதிஷ்டிரன் காட்டில் இருக்கார், அவரை போய் நீங்கள் மத்தியான வேளையில் போய் பாருங்கள். பார்த்து சொல்கிறான், மத்தியானமாக போய் பாருங்கள். எப்பேற்பட்டவர் துர்வாசர்னர். அதுக்கு வில்லிபுத்தூரார் பாரதத்தில் சொல்கிறார், ஷாபத்தாலும் ஷாபமொழி தன்னால் வளர்வதாலும் கோபத்தாலும் கோபமடைந்த கொடிய முனிவன் துர்வாசன். அந்த காலத்தில் ரிஷிகள்லாம் தவம் பண்ண 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 பண்ணத்தான் அவளுக்கு தேஜஸ் கூடும். துர்வாசருக்கு எப்படி தேஜஸ் கூடுன்னார், சாபம் கொடுக்க 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 தான் அவருக்கு நல்ல தேஜஸ் வருமா. ஷாபத்தாலும் ஷாபமொழி தன்னால் வளர்வதாலும். அப்போது போயிட்டு வரேன்னு சொல்லிட்டார். யுதிஷ்டிரனுடைய குடிலுக்கு வந்தார். அடி என் துர்வாசன் வந்திருக்கேன்னு, ஓ துர்வாசரா வாரும் வாரும்னு சொல்லிட்டு உட்காத்தி வச்சார். இல்லை நம்ம கூட்ட ஜனங்கள் ஒரு 500-600 பேரை கூட்டுன்னு வந்திருக்கேன், எல்லாம் பசிக்கிறதுன்னா நான் சொல்லிட்டேன் இங்கே வெளியிலலாம் சாப்பிடப்படாது, ஒரே ஜிஎஸ்டி போடுறான், அதனால் நம்ம நேர யுதிஷ்டிரநாத்துக்கு போய் சாப்பிட்டு விட்டோன்னா நன்னா இருக்கும்னு சொன்னேன். கரெக்டு தானே யுதிஷ்டன்? ஓ அதுக்கு என்ன அப்படின்னு சத்தம். என்னன்னா திரௌபதி, ஐயோ இவர் எதோ வியவஸ்தை இல்லாமல் எல்லாருக்கும் ப்ராமிஸ் பண்ணுறாரு, இப்போ நான் எங்கே போவேன்? கேட்டரிங்கில் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணால் கூட வராதே, ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணால் கூட வராதே, நான் என்ன பண்ணுவேன் இந்த ஆளை வச்சுட்டு? அவள் துர்வாசர், ஜர்னி பண்ணியிருக்கோம் ஓவர் நைட், அதனால் கொஞ்சம் குளிச்சுட்டு வந்துடுறோம், எல்லோரும் குளிச்சுட்டு வந்துடுறோம், நீ பண்ணி வச்சுரும். குளிக்க போயிட்டார். போனோடனே திரௌபதி, என்ன நீங்கள் வியவஸ்தை இல்லாமல் அவர்கிட்ட சொல்லி 500 பேரோடு வந்திருக்கார், அக்ஷய பாத்திரம் ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் சமைக்கும், அதனால் திரௌபதி ராத்திரிக்கும் கார்த்தாலே பண்ணி வச்சுருவோம், ஸ்மார்ட்டாக பண்ணி வச்சுருவோம். தால் சப்பாத்திலாம் ஹாட் கேஸில் போட்டு வைக்கிற மாதிரி அக்ஷய பாத்திரத்தையும் க்ளீனாக போட்டு வச்சுருவோம் ஸ்டோரேஜில். அப்போ மைக்ரோவனில் சூடு பண்ணிப்போம். அதனால் க்ளீனாக எல்லாம் இப்போ ரெடியாக இருக்குது. நீர் என்ன சுவாமி நான் கழுத்துட்டேன், ஏன்னா அக்ஷய பாத்திரத்தை ஒரு முறை கழுத்துட்டேன்னா அடுத்த நாள் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அக்ஷய பாத்திரம் அதுக்கு அது வந்து ரூல்ஸ், அக்ஷய பாத்திரம் ரூல்ஸ் போடும். நம்ம மாத்திரம் அதெல்லாம் போடுறதில்ல, நல்ல வேலை இல்லை. இப்போ பாத்திரங்கள் ரூல்ஸ் போட ஆரம்பிச்சுடுத்துன்னு வச்சுங்கோ. என் குழம்பு பேசுறது நம்மக்கிட்ட, நீ என்னை ஒரு முறை தான் சூடு செய்ய முடியும் அப்படின்னு ஒருத்தனா, ஒரே குழம்பு ஒரு வாரம் வச்சு ஓட்டுற வாழ்க்கைலாம் எவ்வளோ கஷ்டமாயிடும். நீங்கள் குழம்புலேயே கொஞ்சம் பாவக்காய் தானே போட்டுவிட்டேன்னா இப்போ கொஞ்சம் வெள்ளத்தை போட்டு பிட்லை ஆகிடும். அதிலே கொஞ்சம் நீங்கள் வந்து காಳುகளெல்லாம் போட்டீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு கூட்டாகிடும். அதில் கொஞ்சம் நல்லா தேங்காய் அரைச்சி அது இது வேணும், அது கொதிக்க விட்டால் அது பிரமோதமாகிடும். அதெல்லாம் பண்ணி மிளகு தட்டி நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அதில் கொஞ்சம் திருமாறிட்டேன்னா அது நல்லா ஒரு ஒரு எரிச்சேரி குழம்பாயிடும். இப்படி எதுவும் புதுசு புதுசாக பண்ணலாம் பாருங்க. ஒரே குழம்பை வச்சு எவ்வளோ திணிச்சு பண்ணலாம். இப்போ குழம்பெல்லாம் நம்மக்கிட்ட பேச மாட்டேங்குது. பாத்திரம் பேசி கொடுத்து திரௌபதி கிட்ட ஒன்லி ஒன்ஸ் அ டே கவுத்துட்டா அவ்வளோதான் போச்சு. இப்போ சகதேவன் வந்து சொல்கிறான். சகதேவன் ரொம்ப சாஸ்திரஜன், விஷயம் தெரிஞ்சவன். அவன் சொல்கிறான், யாதே ஆகம இந்த விபத்து ஏகும் புழிதைக்கு இசை அலிகள் தேதே என்னும் பசுந்துவளம் திருமால் தன்னை சிந்தியும். ஒருத்தர் தான் நம்மளை காப்பாற்ற முடியும். துவளமாலை, அதாவது துளபம்ங்கிற அந்த துளசி மாலையை தரித்த கண்ணன் ஒருத்தன் தான் காப்பாற்ற முடியும். திரௌபதி சொன்னாலும் சொன்னேன், நீ ஒருத்தர் தான் எனக்கு கரெக்ட் ஹஸ்பண்ட். இவர் இருக்கார் பாரு, முதல்து சரியில்லை, கடைசி தான் நல்லது. அப்போ திரௌபதி நேர கிருஷ்ணரை நினைக்கிறான். ஒரு ஸ்லோகம் படிக்கிறா, அதை படிச்சுடுறேன். சா சிந்தயந்தி சயதா நான் ஹேதுமவிந்தத. சா சிந்தயந்தி, சிந்தயந்தின்னு சொல்லியிருக்கேன், ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஐயோ சிந்தயந்தி கேள்விப்பட்டிருக்கா? சிந்தாமணி கேள்விப்பட்டிருக்கேள். ஹூ இஸ் திஸ் சிந்தயந்தி சார்? ஒரு விஷயம் சொல்கிறேன். பாகவத மகாபுராணம் ஓவர்டேக் பண்ணிடுது பெருமையில். சுகபிரம்மம் கொடுத்த
பாகவத மகாபுராணம் 18,000 ஸ்லோகம் ஓவர்டேக் பண்ணிடுது, ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுது உலகத்தில். ஆனால் சுருக்கமான ஒரு புராணம், இவரை விட சாஸ்திரத்தை கெட்டியாக சொல்லக்கூடிய புராணம் எது தெரியுமா? விஷ்ணு புராணம். இன்றைக்கும் காஞ்சி மடமோ சங்கர மடம் சிங்கேரியோ எங்கள் மடத்தில் போங்க, புராண பட்டணம்னு ஒரு படலாம் நடக்கும். விஷ்ணு புராணம் மட்டும்தான் படிப்பா, வேற எந்த புராணமும் படிக்க மாட்டான். சார் பாகவத புராணம், பாகவதம்லாம் நமக்கு ஃபேமஸ், ஆனால் வேதாந்திகளுக்கு விஷ்ணு புராணம் தான். நீங்கள் நம்ம சங்கரருடைய பாஷ்யங்கள்லாம் எடுத்து பாருங்க, வேற புராணத்தை கோட் பண்ணார்னா பேரை சொல்லுவார், பாகவத புராணே அப்படின்னு சொல்லிட்டு கோட் பண்ணுவார். ஆனால் விஷ்ணு புராணத்தை கோட் பண்ணும்போது மட்டும் என்ன சொல்லுவார்? ததுக்தம் புராணே, புராணம் சொல்கிறதும்பர். ஏன்னா புராணம்னா அது விஷ்ணு புராணம் தான், 6000 ஸ்லோகம் தான். ஆனால் கெட்டியது, பேரன் கொடுத்ததை விட தாத்தா கொடுத்தது இன்னும் பியூட்டிஃபுல். தாத்தா யார்? பராசரர். அவர் சிந்தையந்தின்னு ஒரு கதை சொல்கிறார் விஷ்ணு புராணத்தில். அதில் என்னென்னா, கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதினார், எல்லா பெண்களும் பாட்டி தாத்தா எல்லா வீட்டில் கொஞ்சம் கன்னியகாஸ்திரிகள் பாட்டி கொள்ளு பாட்டி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாத. அதில் ஒரு பெண்மணி இருந்தா, அவள் வீட்டிலேருந்து கிளம்ப ஆரம்பித்தா, வெராண்டா வரைக்கும் வந்து பார்த்தா மாமனார் மாமியார், அந்த காலத்து மாமனார் மாமியார் உட்காந்துருக்கா. எங்கே போகிற இந்த நாழிக்கு? இல்லை, புல்லாங்குழல் கிருஷ்ணர் ஊதுறார் அப்படின்னு. எல்லாம் போகப்படாது, அவன் ஆஃபீஸ்லேன்னு வர நாழிகை அழுத்து, நீ உள்ளே போ. அந்த மாமியார் இந்த காலத்தை சொல்லி பார்த்துருக்கட்டும், அடுத்த கபால மோட்சம்தான். அதனால் அவ சொன்னான் உள்ளவோ அப்படின்னா, அவள் அப்படியே கதவை பிடிச்சு நின்னுட்டான். அப்படியே அந்த வேணுகானத்தை கேட்டுட்டே இருந்தாளாம், இருந்த இடத்துலேருந்தே கேட்டாளாம். அதில் ஒரு சுகம் பெற்றாளாம். அவள் ஜன்மாந்தரமாக பண்ண புண்ணியங்கள்லாம் தொலைஞ்சு போயிடுத்தான். ஏன்னா புண்ணியம்னா சுகப்படணும் நம்ம. ஆனால் இவ போப்படாதுன்னு சொன்னதுனால கிருஷ்ண தரிசனம் நேர கிடைக்கலையோனோ துக்கப்பட்டாளாம், வியசனப்பட்டாளாம், பண்ண பாவங்கள்லாம் போயிட்டான். புண்ணியமும் போயிடுத்து பாவமும் போயிடுத்து, ரெண்டும் ஜீரோ பேலன்ஸ் ஆனதுனால அதே இடத்துல மோட்சமா அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் பராசரர் எடுக்கிறார். சிந்தையந்தி ஜெகத் சூதிம் பரபிரம்மஸ்வரூபிணின்னு வரும் விஷ்ணு புராணத்தில். அதனால சிந்தையந்தின்னு ஒரு வார்த்தை. கிருஷ்ண கிருஷ்ண மகாபாஹோ தேவகீ நந்தனவ்யய வாசுதேவ ஜகநாத பிரணதாதி விநாசன விஸ்வாத்மன் விஸ்வஜனக விஸ்வஹர்த்த பிரபோவ்யய பிரபன்னபால கோபால பிரஜாபால பராத்பர ஆகூதீனாம் ச சித்தீனாம் பர்வர்த்தக்க நதாஸ்தி தே வரேண்ய வரதானந்த அகதீனாம் கதிர்பவ புராண புருஷ பிராண மனோவிருத்யத்ய கோச்சர சர்வாத்யக்ஷ பராத்யக்ஷ த்வாமஹம் சரணம் கதா பாஹி மாம் கிருபயா தேவ சரணாகத வத்சல நீலோத்பலதல ஷ்யாம பத்மகர்பாருணேக்ஷண பீதாம்பர பரிதான லசத்கௌஸ்துபூஷண த்வாமதரிந்தோ பூதானாம் த்வமேவ ச பராயணம் பராத் பரதரம் ஜோதிர்விஸ்வாத்மா சர்வதோமுகः த்வாமேவ வாஹுः பரம் பீஜம் நிதானம் சர்வசம்பதாம் त्वया नाथेन देवेश सर्वा पद्मयो भयं नहि दुःशासनादहं पूर्वं सभायां मोचितायत. அவளுக்கு எப்போவுமே ஒரு ட்ரம்ப் கார்டு உண்டு திரௌபதிக்கு. எல்லாம் முடிச்ச உடனே அன்னைக்கு துஷாசனன்னு அவமானப்படுத்தினானே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு அவர் ஓடி வந்துடுவார். அவளுக்கு அதுதான் ட்ரம்ப் கார்டு. கூட்டார். அப்போ வில்லிபுத்தூரார் சொல்கிறார், பாரதத்தில் கிருஷ்ணர் யுதிஷ்டரோட மனசுலேருந்து வந்தாராம். வியாசர் ரொம்ப ரியலிஸ்டிக்காக சொல்கிறார், கிருஷ்ணர் ருக்மிணியோட ஏதோ பேசிகிட்டு இருந்திருக்காரு, ஏதோ அவள் ப்ரைவேட் கான்வர்சேஷன். ருக்மிணி, ஐ ஜஸ்ட் கெட் பேக் டு யூ ஷார்ட்லி, சம்படி இஸ் காலிங் மீ அப்படின்னு சொல்லிட்டு கிட்டு 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 கிட்டுன்னு அந்த இடத்துல வந்துவிட்டார் கிருஷ்ணர். எப்படி வந்தார்னே தெரியாது அந்த ஸ்பீடில். கிருஷ்ணர் வந்தார். இவெல்லாம் கவலைப்பட்டு இருக்கா திரௌபதி. இப்போ தான் ஸ்லோகம் சொல்லி முடிக்கிறா, கதவு தட்டுறார் யாரோ. ஆள் அப்படின்னு அப்படியே அந்த ஓட்ட வழியாக போய் பார்த்தா, ஓட்ட வழியாக கூட வரக்கூடிய சாமர்த்தியம் பெற்றவர் உள்ள வர கிருஷ்ணர். கிருஷ்ணா ஒன்னதான் நினச்சிட்டு, அதெல்லாம் வேண்டாம் திரௌபதி, ஐ எம் வெரி ஹங்க்ரி. ஐயோ நீ காத்தாலே இதுவாக போச்சு, வரவாள்லாம் பசின்னு அடிச்சுக்கிறாளே கிருஷ்ணா, உன் கஷ்டம் எனக்கு தெரியாதா? ஆனால் ஒன்றும் பாத்திரத்தை கவிழ்த்தாச்சு.
திரௌபதி, இப்போல்லாம் டயட்டீஷியன்ஸ் சொல்லி நான் ரொம்ப லிமிட்டடாக தான் சாப்பிட்றேன். எனக்கு ஒன்றும் நீ பெருமை இல்லை, இலையெல்லாம் போட்டு பரிமாற வேண்டாம். அது என்ன, சில சமயங்களில் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்துடுறது, ரொம்ப சாப்பிட்டாலும் ப்ராப்ளம் வந்துடுறது. அதனால் சும்மா டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்ல, ஒரு பருக்கை சும்மா பேருக்கு ஒரு பருக்கை போட்டுக்குங்க. அவங்க ஒரு பருக்கை இருக்குமா திரௌபதி? இல்லை, பாத்திரம் நன்னா தேய்ச்ச, நீ தானே தேய்ச்ச, அதனால் நான் தான் தேய்ச்சேன் அப்படின்னா அதில் ஏதாவது இருக்கும் கூடு. ஏன்னா எங்காத்து பாத்திரத்தில் விம் இருக்கும், உங்காத்து பாத்திரத்தின் எப்ரில்ல ஏதோ ஒன்று. அதனால் அவள் பாத்திரத்தை கொடுத்தா அதில் ஒன்று ஒட்டின்னு இருக்கு. என்னன்னா அது அதில் ஒரே டிபேட், எல்லாரும் அந்த உபன்யாசகர்களுக்குள்ள ஒரே டிபேட். ஒரு உபன்யாசகர் சொல்வார் அன்னம் ஒட்டின்னு இருந்ததும்பார், இன்னொருத்தர் கீரை ஒட்டின்னு இருந்ததும்பார். ஏதோ ஒன்று ஓட்டின்ட்டு இருந்தது, ஏதோ ஒன்று தானே, அவர் ஏதோ ஒன்று தான் கேட்டார். அது அன்னம், ஏன்னா வியாசர் ஷாக்கா அன்னம்னர். ஷாக்கா அன்னம்னு சொன்னால் அன்னம்னு வச்சுக்கலாம், ஷாக்கா அன்னம்னா சமைச்ச அன்னம்னு வச்சுக்கலாம், அதே சமயத்தில் கீரைனும் வச்சுக்கலாம். இதில் ஒரே குழப்பம்தான். ஏதோ ஒன்று ஒட்டின்ட்டு இருந்தது. அவர் என்ன பண்ணார், ஓ நல்ல வேலை சொன்னேன்னு திரௌபதி அப்படின்னு சொல்லிட்டு வாயில் போட்டுக்கிறார். போட்டுக்கும்போது சொல்கிறார், விஸ்வாத்மா பிரியதாம் தேவஸ்துஷ்டஸ்வாதிதி யக்ஞபுக். எவன் யஜ்ஞங்களில் கொடுக்கக்கூடிய ஹவிசையெல்லாம் புஜிக்கின்றானோ, எவன் எல்லாருக்கும் அந்தராத்மாவோ, அவன் திருப்தி அடையட்டும் அப்படின்னு வயத்தை தடவிக்கிறார். ஆச்சா, இங்கே அவர் வயத்தை தடவிண்டார். அங்கெல்லாம் அவள் இன்னும் குளிச்சுட்டு இருக்கா, நன்னா பாடி ஷவர் ஜெல்லாம் போட்டுட்டு எல்லா ரிஷிகளும் உட்காந்து ஸ்டைலில் அப்படி குளிச்சுட்டு இருக்கா. குளிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே உள்ள முழுக்க போட்டு எழுந்துக்கிறா. ஒரே ஏப்பம், கடால் புடால்னு ஒரே எல்லாருக்கும் ஏப்பம் சத்தமாக வந்துட்டுருக்கு. எல்லாரும் துர்வாசரை பார்க்குறான். இன்னும் துர்வாசர் இன்னும் விடலையேன்னு அவர் பெரிய ஏப்பமாக விடுறார். விட்ட உடனே எல்லாரும் சொல்கிறா, நம்ம என்னமோ வயிறு காத்தால் பிரேக்ஃபாஸ்ட் கூட நம்ம உடுப்பியில் போய் சாப்பிடல, என்னமோ வயிறெல்லாம் ரொம்ப இருக்கே. அதான் எனக்கும் தெரியலன்னு துர்வாசர். இப்படி நீங்கள் சொல்லிட்டே, அவளோ திரௌபதி நம்ம வரோம் தெரிஞ்சு ரொம்ப நல்லவள், அவள் எல்லாம் ஒரு 20 பண்டங்கள் 30 பண்டங்கள் சமைச்சு வச்சுருப்போம், முடியலையே சார். ஏன்னா சாப்பாடு மட்டும் எப்படி தெரியுமோ, நல்லா டேஸ்ட் இருந்தால் சாப்பிடுவோம், ஆனால் பியாண்ட் அ சர்டன் பாயிண்ட் யூ கேன் நாட். அதுதான் ஹியூமன் இது. அதாவது அம்பலப்புழால பாயசம் உங்களுக்கு தெரியும், ரொம்ப பிரசித்தம். இன்ஃபேக்ட் குருவாயூரை விட எனக்கு ரொம்ப டேஸ்ட் அம்பலப்புழா பாயசம் தான். நாங்கள்லாம் யாத்திரா போகும்போது எப்படியோ நம்ம பிராமண சபா மூலமாக ஒருத்தர்கிட்ட சொல்லி அவள் ஏற்பாடு பண்ணி பாயசம் கிடச்சி கொடுத்தோம். எனக்கு ஒரே சந்தோஷம். அந்த பாயசத்தை பார்த்த உடனே இப்போ பெருமாள் மோட்சம் கொடுக்குறேன்னு சொன்னால் கூட வேண்டாம், பாயசமே போரும், இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரியும் வேண்டேன்னு ஒரு டம்ளர் சாப்பிட்டேன். நல்லா இருந்தது. எக்கனாமிக்ஸில் ஒன்று சொல்லுவா, த லா ஆஃப் டிமினிஷிங் யூட்டிலிட்டி அண்ட் மார்ஜினாலிட்டிம்பா. 2வது டம்ளர் சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. ஆனால் முதல் டம்ளர் சாப்பிட்ட அந்த ஒரு சுவாரஸ்யம் 2வது டம்ளர். பாவம் என்னோட வந்தவன் என்ன சொன்னா, சுவாமி நீங்கள் சாப்பிடுங்கன்னு 3வது டம்ளரை கொடுத்தா. பரவாயில்ல பாவம் அவள் பக்தியோடு கொடுக்குறாளேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். 4வது என்ன சின்ன வயசாக கல்லியும், அது ஒரு வார்த்தை சொல்லுவாள், கல்லியும் ஜீர்ணிக்கக்கூடிய வயசு, கல்லெல்லாம் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டாலும் ஜீர்ணமாகும். அதனால் 4வது டம்ளர் கொடுத்தேன். வேண்டாம் சுவாமி போகிறோம், சாப்பிடணும். ஐயோ வேண்டாம் சுவாமி, நான் உங்களுக்கு சம்பாவனை பண்ணுறேன்னு அவள் சாப்பிட்றதுக்கு வேண்டான்னு விட்டேன். ஏன்னா ஹியூமன்ஸ் வாட் எவர் அண்ட் ஹவ் எவர் டேஸ்டி இட் இஸ் பியாண்ட் அ பாயிண்ட். இருக்கு துர்வாசருக்கு தோணிடுது, ஐயோ எப்போ விட்டுருக்கோம், இப்போ ஒன்றும் சாப்பிட முடியாது, பரிசேஷனம் பண்ணக்கூடிய அன்னம் கூட சாப்பிட முடியாது, என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் சிஷ்யாலாம் குவைட்டாக நம்ம இங்கேன்னு கிளம்பிடலாம். சார் நம்ம வரும்போது ஜிபிஎஸ்ல நம்மளை யுதிஷ்டன் ட்ராக் பண்ணிட்டு இருக்கார். ஏன் யுதிஷ்டன் ட்ராக் பண்ணிட்டு இருப்பார். நம்ம இப்போல்லாம் ஃபோன் பண்ணி கேட்கணும் இல்லையா, எத்தியாச்சா வந்தாச்சா, ஆற்று பக்கத்தில் இருக்கா, இப்போ சூடு பண்ணு சொல்கிறோம் இல்லையா. எவ்வளோ இப்போ ஆற்றுக்கிட்டே யாராவது வந்துருக்காங்க, இப்போ யுதிஷ்டன் சொல்ல வேண்டாமா, திரௌபதி ஜிபிஎஸ்ல ட்ராக் பண்ணிட்டு இருப்பான். நம்ம வேறு டைரெக்ஷனில் போயிட்டா அதுக்கு என்ன பண்ணிடலாம், நம்ம ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுடலாம், மொபைல் டேட்டாவை அணைச்சி வச்சிடும், யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு பிபேசி சூத்தர். ஏன் பயப்படுறேன் துர்வாசரே, நீங்கள் போய் பயப்படலாமா, சிஷ்யாலாம் கேட்டு அசந்து போயிட்டா வாழலாம். ஆனால் துர்வாசர் யாருக்கும் பயப்படவே மாட்டார், நேராக போய் சொல்லிவிடுவார், சாதத்தெல்லாம் கொண்டு கொட்டு, நான் வரல அப்படிலாம் சொல்லக்கூடிய சாமர்த்தியம் உண்டு துர்வாசருக்கு. ஆனால் பயந்துட்டார். ஏன்னு கேட்டால் பிபேசி சுதராம் விப்ரா ஹரிபாதாஸ்ரயா ஜனாத், அவள்லாம் ஹரியான ஸ்ரீமன் நாராயணனுடைய பாதத்தை ஆசிரயிச்சவா, அவாகிட்ட நான் வம்பே வச்சுக்க மாட்டேன். ஏன்னா ஒருத்தங்கிட்ட நான் வம்பு வச்சுட்டேன், யார்
அம்பரீஷன் ஓட்டுன்னு ஓட்டி அடி பிச்சுட்டார் போட்டு. அதனால பாண்டவாச்ச மகாத்மான சர்வே தர்ம பராய, இல்லை தர்மத்தை கடைப்பிடிக்கிறா. ஓய் சதாச்சாரரதா நித்தியம் வாசுதேவ பராயணா. வாசுதேவன் ஆசிரிச்சவா அவாகிட்டனா கிளம்பிடுங்க எல்லாரும். ஜூட் 1 2 2 3 ஓடுன்னு வாடுறான். எங்கேயாவது பஞ்சபாண்டவாள் வந்து இவளை பார்த்துட்டு ஆற்று கூட்டின்னு போயிட்டா என்ன பண்ணுறது? புட்டி ஓட்டம், துண்டை காணும், துணியை காணும்னு ஓடுறா எல்லாரும். அதனால தான் தேசிகன் தமிழ் பிரபந்தத்தில் எடுத்தார், பஞ்சவரை பல வகையில் காத்தார் வந்தார். அந்த பஞ்ச பாண்டவாளை எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் வந்து காப்பாற்றிட்டு போகிறார். ஏன்? ஒரே காரணம், அவா பூர்ணமாக அவனை நம்பினான். பெருமாளுக்கு என்ன ஒன்றுன்னா அரையும் குறையுமா விஸ்வாசம் இருக்கக்கூடாது. காப்பாற்றுவரும் மாட்டாரோ அப்படின்னு நினச்சுட்டோன்னு வச்சுங்கோ, அவ்வளோதான் போச்சு அவருக்கு. அவர் விட்டுருவார், கை விட்டுருவார். கம்ப்ளீட் ட்ரஸ்ட், அதுதான் அவருக்கு ரக்ஷிஷ்யதி இது விஸ்வாசா. அவர் மேலே நம்பிக்கைங்கிறது இருக்கணும். அதனால் அடுத்தது ஒரு நாள் பாண்டவாள் வந்து ஒரு நாள் காட்டுக்கு போயிருக்கா, எங்கே வேட்டையாடுறதுக்கு. அது இது எல்லா பாண்டவாளும் கிளம்பியாச்சு. திரௌபதியை பார்த்துக்கிறதுக்கு திருணபிந்து தௌமியர் இவா 2 பேரையும் விட்டு வச்சுட்டு போயிருக்கார். அந்த பக்கமாக சிந்து தேசத்து ராஜா ஜெயத்ரதன் வந்திருக்கான், வீட்டு மாப்பிள்ளை, துஷலையுடைய ஆத்துக்காரர். அவன் வந்து குட்டிலத்துக்குள்ளே நுழையிறான். அப்போ திரௌபதி ஏதோ தெளிக பண்ணிட்டு இருக்கா. இப்படி எட்டி பார்த்தா ஜெயத்ரதன், அவள்லாம் வெளியில் போயிருக்கா, அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னாங்க. திசி திசி மிருகயாயை தேஷு யா தேஷு ஜாது ஸ்வயமுடஜமவாப்தः சோமகேந்திராத்மஜாயா லபன சசிமஹிம்னா லங்கயாமாச வேலாம் தரளிதமரராகம் தக்ஷணம் சிந்துராஜா. எப்படி சந்திரனுடைய பிம்பத்தால் ஈர்ப்பால் ஒரு அமாவாசை இரவோ அல்லது பௌர்ணமி இரவோ கடல்ல இருக்கக்கூடிய ஜலம் பெருக்கெடுத்து அலையாக வந்து கடற்கரையை தாண்டுமோ. எப்போவுமே பாம்பேலலாம் நான் இருக்கும்போது வெதர் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லுவான்னா, மழை பெய்யும்போது அன்றைக்கி வந்து ஹைடைடு இருந்துடுத்தான பெரிய ப்ராப்ளம். ஏன்னா இந்த பௌர்ணமி அமாவாசைக்கெல்லாம் ஹைடைடு வந்துடும். கடலில் ஹைடைடு வந்துடுத்தானே நம்ம ஊர்லேருந்து போகிற தண்ணியை அது ஈர்த்துக்காது, திருப்பி அந்த தண்ணியை உள்ள தள்ளும். அப்போ என்ன பண்ணும், அது ப்ரீச் பண்ணிடும், தன்னுடைய அந்த கோஸ்ட்டை ப்ரீச் பண்ணும். அதனால் திரௌபதிங்கிற நிலவை பார்த்த உடனே சிந்துராஜன்கிறவன், இவன் சிந்துராஜன்னு பேர், கடல் தானே இவன். சிந்துராஜன்னா ஒரு அர்த்தம் இவன் ஜெயத்ரதன், சிந்துராஜன்னா இன்னொரு அர்த்தம் கடல். திரௌபதிங்கிற நிலவை பார்த்துட்டு அவனுடைய காம அலைகள் பெருக்கெடுத்தி ஓடி அந்த எல்லையை தாண்டிட்டான், திரௌபதியை கடத்தின்னு போயிட்டான். அப்போ அவன் சொல்கிறான், உன்ன மாதிரி ஒரு பெண் ஆத்துக்காரர் சுகமாக இருக்கும்போது கூட இருக்கணும், கஷ்டத்தில் இருக்கும்போது இன்னொருத்தரை தேடின்னு போகணும்லாம் பேசலாம். நைவ பிராஜ்ஞாகத ஸ்ரீகம் பர்த்தாரமுபயுஞ்சதே யுஞ்சானமனுயுஞ்சீத நஸ்ரிய சம்ஷயே வசேத். அப்போ திரௌபதி சொல்கிறா, நான் சொல்கிறது யூ மார்க் மை வேர்ட்ஸ் ஜெயத்ரதா, இன்னைக்கு உனக்கு என்ன நடக்க போகிறதுன்னு பாரு எங்கள் பாண்டவர்களால். யதாவாஹம் நாதி சிரே கதஞ்சித் பதீன் மஹார்ஹான் மனசாபி ஜாது தேனாத்ய சத்யேன வசீகிருதம் துவாம் திருஷ்டாஸ்மி பார்த்தே பரிகிருஷ்யமானம். அப்போ பாண்டவாள் காட்டுக்கு போன பாண்டவாளுக்கெல்லாம் சில துஷ்சகுணங்கள் தெரியறது. அப்போது தாத்ரேயிகான்னு சொல்லிட்டு திரௌபதிக்கு அலங்காரம் பண்ணக்கூடியவள் வந்து சொல்கிறா, திரௌபதியை கடத்தின்னு போயிட்டான்னு ஓடி போகிறா. அப்போ கிளம்பும்போது கூட யுதிஷ்டிரன் சொல்கிறார், அவனை தண்டிக்கலாம், கொல்லக்கூடாது, ஏன்னா நம்ம வீட்டு பெண்ணை அவனுக்கு கொடுத்துருக்கோம். பாருங்கள் இவர் என்ன தர்மத்தை கடைபிடிக்கிறார். நஹந்தவ்யோ மகாபாஹு துராத்மாபி ந சைந்தவ துஷலாபி சம்ஸ்மிருத்திய காந்தாரீஞ்ச யசஸ்வினி. அம்மா காந்தாரியை நினச்சிக்கோ, தங்க துஷலையை நினச்சிக்கோ, அவனை ஒன்றும் பண்ணாதே. பீமன் போகிறான், பிடி 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 நம்ம கூந்தலை பிடிச்சி தர 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 தரன்னு இழுத்துன்னு வரான், வெட்ட போகிறான். ஐயோ இந்த அண்ணா இருக்கார் அதனால் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அந்த கத்தியால், முதல்ல பெரிய அருவாளால் ஹேர் கட்டிங் பண்ண ஒரே ஆள் நம்ம பீமன் தான். புது ஸ்டைல் அவனுடையது. அதனால் என்ன பண்ணுறான், 5 குடுமி வச்சு அனுப்புகிறான், புது ஸ்டைல். இப்போ நிறைய ஸ்டைல் வந்திருக்கு. நான்லாம் படிக்கும்போது மஷ்ரூம் கட்டுன்னு நான் பண்ணிப்பேன், கேள்விப்பட்டிருக்கல. ஹேர் கட் கடைக்கு போனேன்னா அப்படியே நாய்க்கோட மாதிரி ஒரு கட்டு, மிலிட்ரி கட்டுன்னு ஒன்று உண்டு. அப்புறம் ஜான் ஏப்ரஹாம் கட்டுன்னு ஒன்று ஃபேமஸ் ஆச்சு நடுவில். அந்த மாதிரி இது ஒரு தனி 5 கட்
இந்த 6 பாக்கெட்ஸோ ஏதோ ஒன்று அந்த காலத்தில் ஒரு பேண்ட் நாங்கள் போட்டுப்போம். 6 பாக்கெட் இருக்கும் பேண்ட்டில். இது மாதிரி 5 டஃப்ஸ், இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று, பாக்கி இடத்துலலாம் ஷவரம் பண்ணி வச்சுட்டா. அது பெரிய அவமானமாக போயிடுது ஜெயத்ரதனுக்கு. நேர சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார். சிவபெருமான் பிரத்யக்ஷமானோன்னு சொன்னார், பஞ்ச பாண்டவாளை எனக்கு கொல்லணும். சிவன் கிட்ட நேரடியாக சொல்ல. சிவன் சொன்னார், இதை பார்ப்பா, நீ யாரை கொல்லணும்னு சொல்கிறியோ அவ சரணாகதி பண்ணது நாராயணன் கிட்ட. இட் இஸ் பியாண்ட் மை ஜூரிஸ்டிக்ஷன். அதில் அர்ஜுனன் தான் நரன், நாராயணன் சாக்ஷாத் கிருஷ்ணர். ஐ டோன்ட் வாண்ட் டு ஹாவ் எனி லீகல் டசில் வித் கிருஷ்ணா. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். ச ஏவம் பகவான் விஷ்ணு கிருஷ்ணேதி பரிகீர்த்தியதே அநாத்யம் அஜம் அநாத்ய அந்தமஜம் தேவம் பிரபும் லோக நமஸ்கிருதம் யமாஹுரஜிதம் கிருஷ்ணம் சங்கசக்கர கதாதரம். அதனால் பார்த்தனை நீ ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. ஹீ இஸ் ஆல்சோ மை டிவோட்டி. நான் இப்போ தான் பாஷுபத்தாலாம் அவன் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவனை ஒன்றும் பண்ண முடியாது. பாக்கி பாண்டவாளை அவளையும் நீ ஒன்றும் பண்ண முடியாது. என்ன ஒன்றும் தடுக்கலாம். யூ கேன் ப்ரிவெண்ட் தெம். அதுவும் ஒரே நாள் தான். யூ ஹவ் டு சூஸ் தட் டே. அந்த டே மட்டும் உனக்கு டிவைன் பவர் கொடுக்குறேன். உனக்கு அந்த டிவைன் பவரால் 4 பேரை உன்னால் தடுக்க முடியும் அப்படின்னார். தீனதீச தபசா ஹிமசைலே திருக்பதம் புரஹரா திருதயாலோ ஆததேவரமதோ விஜயோ துவாந்தரேண யுதி பாண்டவரோதம்.